வாழ்க்கையில நடக்க போற, இந்த விதிப்படி நடக்க போற, இந்த கிரகங்களின் அமைப்புப்படி நடக்க போற உன்னோட வாழ்க்கை பயணத்த ஒரு பெயர் எப்படி மாத்தும் அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறேன். இதை ரொம்ப எளிதாகவே புரிஞ்சுக்கலாமே. இப்போ ஒரு விதிப்படி தான் ஒரு விஷயம் நிகழப் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஷிரடி சாய்பாபாவுடைய அற்புதங்கள், அவருடைய வாழ்க்கையில அவர் உண்மையாகவே நிகழ்த்திய விஷயங்கள்னு நம்மளால படிக்க முடியுது. ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. எத்தனையோ பேரை வியாதிகளை தான் வாங்கி கொண்டு அவர்களை குணப்படுத்தியிருக்காரு. ஒருத்தருடைய விதிப்பயனால தானே அவருக்கு வியாதி வருது. ஒருவருக்கு வயிற்றுல கட்டியோட ஒரு தன்னுடைய பக்தர் போராடுவதை பார்த்து அவருடைய அந்த கட்டியும் வலிவேதனையும் தனக்கு வர வைத்து கொண்டார். சரி, அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இங்கே நம்ம காஞ்சி பெரியவர் சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்த மகான், அவரை பார்க்க தன்னுடைய பக்தர் ஒருத்தர் வராரு. அவருக்கு அதிகமாக தொண்டு செய்த ஒரு பக்தர். அவருக்கு ஒரு நோயின்னு வந்தப்ப அந்த வலியையும் வேதனையும் தான் வாங்கி கொண்டார்னு இருக்கு. அப்போ குரு மகான்கள் நினைச்சா அது செய்ய முடியுதா? அது பலிக்குதா? அப்ப அந்த விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கா?